நாட்களே கர்த்தருடைய வார்த்தை நிறைய சொல்லுவோம். ஆதியாகம புத்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிப்போம். ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய், அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை மீண்டும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆதியாகம புத்தகத்திலே 22ஆம் அதிகாரத்திலே 6, 7, 8 வசனம் இப்படி சொல்கிறது என்று பார்க்கிறோம். நீங்க ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படியாக சென்ற ஒரு சம்பவம் என்று பார்க்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். அவன் கேட்ட கேள்வியும் எல்லாருக்குமே தெரிந்தது. ஆபிரகாம் சொன்ன பதில் நமக்கு தெரிந்த காரியம் என்று பார்க்கிறோம். இதுல ஒரு பெரிய ரகசியங்கள் என்ன மறந்திருக்குது என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தில் இருந்தார், ஆபிரகாமோடு ஈசாக்கு எப்படி இணைந்திருந்தார் என்பதே இதில் வேதத்திலே குறிக்கப்பட்ட ஒன்றா இருக்கிறது பார்க்கிறோம். அங்கே ஆறாம் வசனத்திலே அங்கே சொல்லும் போது, அந்த 6ஆம் வசனத்தை முடிக்கும் போது சொல்கிறாரு, அவர்கள் இருவரும் கூடி சென்றார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் இருவரும் நினைச்சாலாம் கூடி சென்றார்கள். அப்படி என்றால் ஆபிரகாமும் ஈசாக்கும் ஒரு மனதோடு நினைச்சாலாம் அங்கே பலி செலுத்தும்படியாக கூடி சென்றார்கள் என்று பார்க்கிறோம். அங்கே ஒருவேளை சோதரம் அவன் பார்த்த அந்த இடத்தை, அந்த இடத்துடைய தூரமும் அவன் நின்ற இடத்துடைய தூரமும் ஒரு மைல் தூரம் இருக்கும் என்று வைத்துக் கொள்வோம். இந்த ஒரு மைல் தூரம் என்றால் ஒரு மனிதன் நடக்கக்கூடிய நேரம் ஒரு 15 நிமிஷம் இல்ல அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் இருக்கு என்று பாருங்க. இப்ப ஆபிரகாமும் ஈசாக்கும் பலிக்குரிய கட்டைகளையும் கையிலே தீவெட்டியும் கத்தியும் எடுத்துக்கொண்டு இப்படி பலிக்கு தேவையான எல்லாவற்றையும் கொண்டு சென்று அந்த விசுவாச அந்த பிரமாணத்திலே, விசுவாசம் என்கிற அந்த வாழ்க்கையிலே தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்யும்படியாக எந்த கொஞ்சம் கூட சஞ்சலமோ எந்த விதமான ஒரு சந்தேகமோ எதுவான கேள்வியோ எழுப்பாதபடிக்கு ஆபிரகாமோடு ஈசாக்கு அங்கே சூத்திரம் பலிக்கு உண்டான கட்டைகளையும் தீவெட்டியும் கத்தியும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. எப்படி ஆபிரகாம் புறப்பட்டார்களோ அதே போல நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவை ஏதாவது ஒரு பிரச்சனை நிமித்தமோ இல்ல ஒரு தேவை நிமித்தமோ நம்முடைய திராணிக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமா இருக்கக்கூடிய எந்த ஒரு மிகப்பெரிய தேவை இருக்குமோ எதுவா இருந்தாலும் சரி, ஆனால் அந்த தேவைகள் நமக்குள் சந்திக்கப்படத்தக்கதாக நாமும் இப்படியாக ஆபிரகாம் ஈசாக்கை போல ஒரு மனதோடு கூடி ஜெபிக்கிறவர்களாக மாறுகிறோம் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாம் என்ன செய்வோம், இப்படி ஈசாக்கும் ஆபிரகாம் போல செய்வோம் ஒரு மனமாய் கூடி ஜெபம் பண்ணி முதல் நாள் செய்வோம் அதை தொடங்கி வைக்கிறோம் என்று பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் என்று வேதம் சொல்கிறது. அற்பமாய் எதெல்லாம் எண்ணப்பட்டதோ அதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் அசாதாரணமாய் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். எங்கள் சகோதரி சிறுசலாம் யாக்கோபுடைய முதல் மனைவியை காணப்படுகிற லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டால் வேதம் சொல்கிறது. அவள் பெற்றெடுத்த பிள்ளை 4+2 6 பிள்ளையை 7 பிள்ளைகளை பெற்றெடுக்க கர்த்தர் அவளுக்கு அனுக்கிரகம் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த சோதரம் அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த சகோதரி வைத்து பிறந்த பிள்ளை ஒருவன் தான் யூதா என்று பார்க்கிறோம். இதே கோத்திரத்தினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா
அல்லேலூயா. இங்க ரெண்டு பேரும் கூடி ஆரம்பிக்காங்க. ஒரு இடத்துக்கு பலி செலுத்தும்படி ஆக ரெண்டு பேருமே கூடி போறாங்க. நல்லா பேசுறாங்க. முதல் கூட்டம் எப்படி சிறப்பா காணப்படுகிறது. நிறைய பேர் பாடுறாங்க, வரல ஜோம் பண்றாங்க. ஜோம் அப்படி இப்படிச்சோம் பேசுறாங்க. பேசிவிட்டு நினைச்சாங்க அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன செய்தான். அவன் அந்த ஒருவர் நடக்கக்கூடிய அந்த 15 நிமிஷத்துக்குரிய நடைபெறும் என்ன செய்தான். அங்கே சுதன் இருவரும் கடல் செல்லும் போது ஈசாக்குள்ளாக சற்று என்ன செய்தான் குறைவு காணப்படுது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஈசாவுடைய இருதயத்திலும் சிந்தையிலும் என்ன செய்தான் ஒரு கொஞ்சம் சலம், கொஞ்சம் அவிசுவாசம், கொஞ்சம் மாம்சத்துக்குரிய காரியங்கள், கொஞ்சம் என்ன செய்தான் உலக பிரகாரமான காரியங்கள், கொஞ்சம் இச்சைக்குரிய காரியங்கள், கொஞ்சம் என்ன செய்தான் ஆண்டவர்கிட்ட தூரம் போகக்கூடிய காரியம் இருந்தனால்தான் இங்கு ஈசாக்கு தகப்பனத்தை கேட்ட ஒரு கேள்வி. அங்க 7ஆம் வசனம் சொல்கிறது, தகப்பனே பலிக்கு கட்டி இருக்கிறது, தீவிட்டு இருக்கிறது, ஆடு எங்கே என்று கேட்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தில் தகப்பனாய் காணப்படுகிற இந்த ஆபிரகாமிடத்திலே இந்த கேட்ட கேள்வி ஒருவேளை ஆபிரகாமுடைய இருதயம் கொஞ்சம் என்ன செய்யுமா அப்படி ஒரு தயங்களாய் கூட இருந்திருக்கலாம். கொஞ்சம் என்ன செய்யலாம் அவருடைய இருதயங்கள் அப்படியே சற்று ஓடிக்கொண்டு அந்த இருதயம் சற்று நின்று யோசித்து கூட பதில் சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை இங்கே சோத்திரம் ஈசாக்கு கேட்டு விட்டார் என்று சொன்ன உடனே வேதம் சொல்கிறது, ஆபிரகாமுக்குள்ளும் ஈசாக்குள்ளும் இருந்த அந்த உறவுகளை, விசுவாசத்தால் இணைக்கப்பட்ட உறவுகளை, அன்பினால் கட்டப்பட்ட கயிறுகளை, இயேசுவின் ரத்தத்தால் கட்டப்பட்ட கயிறுகளை, ரட்சிப்பினால் சோத்திரம் சூடிக்கொண்டிருந்த இந்த கயிறு என்ன செய்தான். ஈசாக்கு கேட்டது ஒரு வார்த்தை அங்கே எல்லாவற்றையும் உடைத்து விட்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஈசாக்குடைய கேட்ட கேள்வி ஆபிரகாமுடைய இருதயத்தை செய்தால் உடைத்திருக்க முடியும். அப்படி விசுவாச பிரமாணம் அங்கே ஒளிந்திருக்க முடியும். விசுவாசத்துக்குரிய மகிமை அங்கே சற்று குறைந்திருக்க முடியும். விசுவாசம் என்கிற பிரகாசம் என்கிற அந்த வெளிச்சம் நிச்சயம் அங்கே குறைந்திருக்க கூடும். ஆபிரகாமை சோதரம் ஆபிரகாம் தன்னுடைய ஈசாக்குக்கு என்ன பதில் சொல்ல முடியும் என்று சொல்லி, எப்படி விசுவாசத்தை தேற்ற முடியும் என்று சொல்லி ஆபிரகாம் பலவிதமான சிந்தைக்குள் பலவிதமான அந்த விசுவாச பிரமாணத்தை எப்படி அவன் கை கொண்டிருப்பான் என்று சொல்லி வேதத்தில் அவனுக்குள்ள ஆவியானவருக்கு அவனுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்க முடியும். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச தூரம் தான். பைபிள் சொல்கிறது, தைரியத்துடைய தைரியத்தை சொற்ப என்ன செய்தான் செத்த ஈ செய்யமாம் நார பண்ணும் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பல நாள் காத்திருந்து பல பொருட்களை சேர்த்து உருவாக்கின தைரியத்துல வந்து ஒரு செத்த ஈ அதில் பட்டுச்சு அப்படின்னா, ஈ அதில் வந்து செத்து போச்சு அப்படின்னா அவ்வளவு நாஸ்தி ஆகிடும். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய இருதயம் இப்படி நிச்சயமா பலவிதமான சிந்தையோடு அவர் கடத்துவதற்கு முடியும். நிச்சயமாக அது எதுவும் மாற்றம் இல்லை. 8வது வசனம் ஆரம்பிக்கும் முடித்தும் போது சொல்கிறார்கள், அவர்கள் திரும்பவும் கூடி போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அங்கே கூடி வந்ததற்கும் இங்கே கூடி போவதற்கும் இடையில் உண்டான அந்த சம்பாஷணைக்குரிய அந்த கேட்ட கேள்வி செய்தான் இருதயத்தை பிளக்க செய்து பார்க்க, விசுவாசத்தை சற்று பின்னோக்கி தள்ளத்தக்கதாக விசுவாசம் முன்னேறி சென்று அந்த பிரச்சனை செய்தால் கொஞ்சங்களுக்கு பின்னாக தள்ளி கொண்டு பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்துல போறாங்க, நம்பிக்கையில போறாங்க. தேவன் மேல் அளவில்லாத ஒரு விசுவாசம் வைத்து ஆபிரகாம் சொல்றார், நான் என் பிள்ளையானாலும் அவிடம் என்று சென்று நாங்கள் கர்த்தரை ஆராதனை செய்துவிட்டு நாங்கள் திரும்ப வருகிறோம் என்று சொன்னாலும் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாம் அங்கே பன்மலை பேசின இந்த ஆபிரகாம் இங்கே சற்று அவருடைய இருதயம் யோசிக்கப்பட்டு கொண்டிருக்கும். இதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் வருஷம் துவங்க முதற்கொண்டு 4 மாசமோ 5 மாசமோ 8 மாசமோ 10 மாசமோ நடந்திருக்கலாம். ஒரு நம்முடைய விசுவாச சோதரம் நாம் கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் கூட இருக்கலாம். நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கு அநேக பதில்கள் வராமல் இருக்கலாம். ஆனாலும் அத்தனை வார்த்தை சொல்கிறது, ஆபிரகாம் அவன் கேட்ட சோதரம் ஒரு கேள்வி அவனுக்குள் கூடியிருந்த உறவை பிரிக்கத்தக்கதை காணப்பட்ட இந்த கேள்வி அவனுடைய இருதயத்துக்கு ஒரே ஒரு பதிலை மாத்திரமே கொண்டு வந்தது. அல்லேலூயா. 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 அந்த பதில் சொன்னது என்ன பதிலா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இதைத்தான் யோபு சொன்னார். யோபு என்ன சொன்னாரா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். உங்களுடைய குறைவிலே, உங்களுடைய இழப்பிலே, உங்களுடைய தேவையிலே, உங்களுடைய சோர்விலே தேவனை குறித்து மகிமைப்படுத்துங்கள். ஆபோக்கு அழகா சொன்னார், மத்தியில ஆளுநர் போனா சரி, துருவத்திலே மடக்கு போனா சரி, நீங்கள் களஞ்சியத்திலே தானியம் போனா சரி, எது இல்லாம இருந்தா சரி, நான் அதை குறிச்சு கர்த்தருக்குள் பலப்படுறது எனக்கு சோத்திரம். அது
அல்லேலூயா. கர்த்தருக்குள் சொன்னா ஆபக்கு அழகா சொல்றாங்க, மந்தையிலே மாடு வந்தா சரி இல்லாட்டா சரி, சொல்றேன் எது வந்தா சரி வராட்டா சரி, நான் கர்த்தருக்குள் பலப்படுவேன் என்று சொன்னான். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சொன்ன அந்த வார்த்தை பாருங்கள், கேட்ட உடனே இருவருக்குள் இருந்த அந்த ஒற்றுமை ஒருமைப்பாடு செய்தான் உடைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த அவர்கள் இருவரும் கூடி செல்லக்கூடிய ஒன்று எப்படிப்பட்டது அப்படின்னா, எப்படி ஒரு மாட்டு வண்டியில 2 மாடை கட்டி நிறைய மூட்டை வச்சு இழுத்துட்டு போவாங்க. ஒரு மாடு லேசா குனிஞ்சாலும் இன்னொரு மாடுக்கு பிரச்சனை, ஒரு மாடு லேசா முன்னாடி போனாலும் இன்னொரு மாடுக்கு பிரச்சனை, ஒரு மாடு லேசா பின்னாடி வந்தாலும் இன்னொரு மாடுக்கு பிரச்சனை. இப்ப ஒரு மாடு எதெல்லாம் தவறு அந்த செம்மை இல்லாம செய்கிறதோ அப்ப எதுக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னா, மாட்டுக்கும் பிரச்சனை, மாடு அந்த வண்டியை ஓட்டுறவனுக்கும் பிரச்சனை, வண்டிக்கும் பிரச்சனை, அடுத்த அங்க இருக்கக்கூடிய லோடு செய்யுமாம் கீழே சரிந்து விடும் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. சின்ன கரைந்த எவ்வளவு பெரிய ஒரு இழப்பை கொண்டு வருவது பாருங்க. அல்லேலூயா. பாருங்கள், அங்கே சொல்ற பேதுரு சாராம், அங்கே இயேசு நடு சாமத்தராம் தண்ணி மேல் நடந்து வர்றாரு. வருகிறது நான் தான் சொன்ன உடனே அப்படின்னா நான் நினைச்ச தண்ணியில் வர சொல்லி பேதுரு கேட்டான். உடனே நடந்து வர சொன்னேன். பேதுரு நடந்து சென்றான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பேதுரு என்பவன் தண்ணீரிலே அவன் சாதாரணமாக ஒரு வெட்டாந்தரையிலே நடந்து செல்வது போல அவன் சாதாரணமாக நடந்து சென்றான். கொஞ்சம் தூரம் போன உடனே என்ன செஞ்சாரான், அப்படியே கீழே விழுந்தான். உடனே ஆண்டவர் அவனை கருமெடுத்து என்ன செஞ்சாரு, அவிசுவாசியே ஏன் விசுவாசிகள் அப்படின்னு கேட்கிறார். அப்ப எப்பொழுது நமக்குள்ள ஒரு விசுவாசம் குறைவருகிறதோ அப்போதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழும்பும். கேள்வி எழும்பும் போதெல்லாம் நம்முடைய உறவுகள் உடைக்கப்படும் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. கேள்வி எழும்பும் போதெல்லாம் உறவுகள் உடைக்கப்படுகிறது. எங்கெல்லாம் அவிசுவாசம் உள்ள வருகிறதோ அங்கெல்லாம் என்ன அப்படின்னா குறைவு அங்கே பிரிவினங்க இருக்குமே தவிர ஒருங்கிணைப்பிறார் என்று பார்க்கிறோம். இப்ப அவர்கள் இருவரும் கூடி சென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஈசாக்கு கேள்வி கேட்ட உடனே ஆபிரகாமுடைய இருதயமே செய்யுமா சற்று தயங்கி நின்றிருக்க முடியும். அல்லேலூயா. ஒருவேளை அவனுக்கு ஒரே ஒரு குமாரன், 100 வயதிலே பெற்றெடுத்த ஒரு குமாரன், அவனுடைய ஏக புத்திரன், ஏக சுதன், நேசிக்கிற ஒரு மகன், அவனுக்கு வேற வம்சமே கிடையாது, இவன் ஒருத்தன் தான் சொல்ற வம்சம், இப்படி சொல்லக்கூடியவன், இதையெல்லாம் ஆபிரகாம் நினைத்து பார்த்திருக்க முடியும் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எப்படி ஈசாக்கு கேட்ட ஒரு கேள்வி ஆபிரகாமுடைய இருதயத்தை உடைத்து இவர்களுக்குள் இருந்த 2 அந்த கூடின அந்த ஒருங்கிணைப்பை எப்படி உடைக்க செய்ததோ தேவனுடைய வார்த்தை அதை பார்க்கும் வலிமை உள்ளது. அல்லேலூயா. பாவம் எவ்வளவு வலிமையாக காணப்படுகிறதோ, அவிசுவாச துரோகம் எவ்வளவு வலிமையாக காணப்படுகிறதோ அதை பார்க்கும் தேவனுடைய வார்த்தைக்கு அதிக சக்தி உண்டு. தேவனுடைய வல்லமைக்கு அதிக சக்தி உண்டு. தேவனால் மேற்கொள்ள முடியாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய வார்த்தை கொண்டு எதெல்லாம் சொல்லி சொல்லி ஜெயிக்கிறோமோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில உறவுகளை பிரிதுறதோ எல்லா உறவுகளையும் அதை மீண்டும் மீண்டும் அது இணைக்க செய்யும் என்று பார்க்கிறோம். 1000 குறைகளை சொல்லி பிரிந்திருந்தால் சரி, ஒரே ஒரு தேவனுடைய வல்லமை தேவனுடைய வார்த்தை கொண்டு மீண்டும் இணைக்க முடியும் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அங்க 2 பேருக்கும் ஒரு போராட்டம் இருக்கு. ஒண்ணு மாமிசமா இல்லனா ஆவியா, விசுவாசமா அவிசுவாசமா, உலகமா தேவனா, பணமா கடவுளா, பரிசுத்தமா அசுத்தமா என்கிற ஒரு கேள்வி அங்க பயங்கரமா இருந்தது. அதனால்தான் வேதங்கள் அழகா சொல்கிறது, அவன் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே மீண்டும் இருவரும் கூடினார்கள். அல்லேலூயா. இதுதாங்க உறவுகள். அங்கே உடைக்கப்பட்ட அந்த உறவுகளை, பிரிக்கப்பட்ட பிரிவுகளை, கட்டப்படுற கட்டுகளை அழுத்த அந்த மாமிசத்துக்குரிய அந்த மாம்சத்துக்குரிய அந்த இச்சை, மாம்சத்துக்குரிய செயல்பாடுகளை செய்தால் மீண்டும் இணைக்கத்தக்கதாக கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்ன உடனே மீண்டும் அவர் என்ன செய்யலாம், கூடி சென்றவர்கள் வேதம் சொல்றார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப கூடுதற்கு என்ன தேவைன்னா ஒரு வார்த்தை தான் தேவை, உடைக்கிறதுக்கும் ஒரு வார்த்தை தான் தேவை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாராக சரி வேதம் சொல்கிறது, விசுவாசத்திலே அவர்கள் வல்லவராக இருக்க வேண்டியது அவசியம். உடைய ஜெபத்தில் நீங்கள் தரித்திருக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அது பொய்யல்ல, அதை பிடித்துக் கொண்டு ஜெபிக்க வேண்டியது உங்களுமே பெரிய ஒரு கடமையாக காப்பது பார்க்கிறோம்.
அவர்கள் மீண்டும் கூடி நிசரலாம் அங்கே பலி செலுத்தும்படியாக கடந்து சென்றார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒவ்வொரு நாள் முதற்கொண்டும் அங்கே பலி செலுத்தும்படியாக கடந்து சென்றார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒவ்வொரு நாள் முதற்கொண்டும் இந்த ஆபிரகாம் எப்படி பலி செலுத்தும்படியாக ஈசாக்கை கொண்டு சென்றாரோ, எப்படி சொல்றோம் அவர்கள் ஒருமனமாய் கூடின இந்த ஒருமனமாய் கூடின இதை உடைக்கத்தக்கதாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டதோ, நாம் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒவ்வொரு நாளும் இப்படியாக பலமடைந்த ஒவ்வொரு மனுஷனை கொண்டு, ஒவ்வொரு மனுஷியை கொண்டு, விசுவாசியை கொண்டு, இல்ல புற மனுஷனை கொண்டு, இல்ல உறவினரை கொண்டு, குடும்பத்தில் உள்ள கணவனை கொண்டு, மனைவியை கொண்டு, பிள்ளையை கொண்டு, இந்த உலகத்தை கொண்டு ஒவ்வொரு நாள் நாம் சந்திக்கக்கூடிய சூழலை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் சொல்ல தேவன் கொடுத்த வார்த்தையை சரியா சொல்லி ஜெபிக்கத்தான் வேதம் சொல்லுது, உடைக்கப்பட்ட எல்லாவற்றையும் தேவனால் ஒன்று சேர்க்க முடியும் என்று பார்க்கிறோம். அவர்கள் ஒன்று கூடி திரும்பவும் அவர்கள் பலி செலுத்தும்படியாக கடந்து சென்றார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பித்த முதற்கொண்டு இடப்பட்ட காலம்தான் இங்கே ஈசாக்கு கேட்ட ஒரு கேள்வி. அதற்கு பதில்தான் நம்முடைய விசுவாச பிரமாணம். நாம் வேதத்தை வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதும் நான் பிற நன்மைகளை செய்வதுமே சோதரம் ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்று பார்க்கிறோம். அங்கே இருவரும் கூடி திரும்பவும் அவர்கள் சிறத்தக்கதாய் கண செய்ய ஒன்று நாம் மரணம் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. 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 இப்படியாக அந்த விசுவாசம் உடைவதற்கு ஒரு வார்த்தைனால் என்ன செய்தால் உடைக்கப்பட்டு பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எத்தனையோ கடந்து வந்திருக்கிறோம். ஒன்று கூடாமல் ஒரு மனம் இல்லாமல் பல கரலை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனத்துக்கு ஏதுவாய் காணப்படுகிற ஒன்றை என்ன செய்வோம்? இசைந்திருந்து கட்டுவோம். வேதம் சொல்கிறது, நீங்கள் இசைவாய் இணைக்கப்பட்ட ஒரு மாளிகையை என்று வேதம் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை ஒரு மாளிகைக்கு ஒப்பாக அவர் அழகாய் வர்ணிக்கிறார் பார்க்கிறோம். நம்ம நினைக்கிறேன் ஏதோ வரலாம், ஏதோ போகலாம், ஏதோ ஜெபம் பண்றோம், ஏதோ பைபிள் வாசிக்க சர்ச்சு வரலாம், ஜெபம் பண்ணுவோம், பாட்டு படிக்குமா அப்படின்னு அந்த வாழ்க்கை கிடையாது. இது ஒரு அலங்கரிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. இந்த அலங்கரிக்கப்படுகிற இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு அலங்கரிப்பு என்றால், விசுவாச பிரமாணம் என்று வேதம் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை விடைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் சொல்லப்படுகிற ஒவ்வொரு உபதேசம் தான் அங்கே என்ன செய்தால் நம்முடைய பவுண்டேஷன் என்று பார்க்கிறோம். நாம் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு அலங்கரிப்பும் ஒரு மகிமையாய் காணப்படும் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. மகிமை இல்லாம ஆண்டவர் எதை நம்ம கொடுக்க மாட்டாங்க. நம்ம முகமா இருந்தாலும் சரி, நம்ம முடியா இருந்தாலும் சரி, நம்முடைய உயரமா இருந்தாலும் சரி, நம்முடைய நிறமா இருந்தாலும் சரி, நம்முடைய பேசுற பேச்சா இருந்தா கூட அதுலயும் ஒரு அலங்கரிப்பு இருக்குமா. அல்லேலூயா. அவர் வனாந்தரத்திலே உங்களை என்ன செய்யறான்? நயங்காட்டி அழைத்தார் என்று வேதம் சொல்கிறது. வனாந்தரத்தில் தேவன் சாம்பலை நயங்காட்டி நம்மளை அழைத்தார் என்று வேதம் சொல்கிறது. இன்னொரு திருத்தந்தை புத்தகம் வாசித்தோம்னா, அவர் உங்களை என்ன செய்யறான்? அன்பின் கயிறுகளால் என்ன செஞ்சாராம்? கட்டி இழுத்து வந்தார் என்று வேதம் சொல்லுது. அப்ப நம்ம என்ன செய்யணுமா? வரமாட்டோம் என்று சொல்லி நம்ம வம்சத்தின்படியே இழுத்துட்டு இருக்கோம். அதான் சொல்றது, அவர்கள் என்ன செஞ்சாரா? வனாந்தரத்தில் நயங்காட்டி அழைத்து உங்களை பயிர் கட்டி கத்த அழைத்திருக்கிறார். எப்படி அழைத்தாராம்? வனாந்தரத்திலே உங்களை நயங்காட்டி அழைத்த கத்தர் பயிர் உங்களை பிரிவு படிதான் கூட வந்திருக்கிறார். உங்களை மாதிரியே 1000 பேர் இருப்பாங்க. அந்த 1000 பேரும் தேவையில்லை, அந்த 990 பேரும் தேவையில்லை, நீங்க ஒரு ஆள் தான் தேவை. அல்லேலூயா. அவர் பயிர் கட்டி அழைத்து வந்து அன்பின் கயிறால் கட்டி இழுத்து வந்திருக்கிறார் வேதம் சொல்கிறது. ஆனா பண்ணாலே நம்ம இந்த விசுவாச பிரமாணத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு அலங்கரிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை என்று பார்க்கிறோம். இந்த அலங்கரிப்பு எல்லாம் எடுப்பதாக இருக்குமா? அது மகிமை உள்ளதாக காணப்படும் என்று பார்க்கிறோம். ஆனா பண்ணாலே இங்கே இந்த சோதரம் எப்படி ஆபிரகாமும் ஈசாக்கும் கூடி சென்றார்கள், திரும்பவும் அங்கே உடைக்கப்பட்டார்கள், திரும்ப அவர்கள் கூடி சென்றார் என்று பார்க்கிறோம். ஆனா பண்ணாலே நாம் திரும்ப என்ன செய்வோம்? கர்த்தருக்குள் கூடி வாழ்வோம், கூடி ஜெபம் பண்ணுவோம், கூடி ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம், கர்த்தரோடு கூட இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.